Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் விஜய்க்கு எதிராக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் எல்லா கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக இருந்து திமுகவுக்கு எதிராக நிற்குது. திமுக கூட்டணி கட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கில் யாருமே இதை பெருசாக பேச மாட்டேன்றாங்க. ராகுல் காந்தி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதை காங்கிரஸ் ஹைகமாண்ட் அகில இந்திய தலைமை உறுதிப்படுத்துது. அது கன்ஃபார்ம்டு நியூஸ். உதயநிதி எவ்வளோ விமர்சிக்கிற, ஸ்டாலின் குடும்பத்தை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிற ஒரு தலைவரோட, புதிய கட்சி தலைவரோட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அது திமுகவுக்கு விடப்படுகிற ஒரு மெசேஜ். விஜயோட பாப்புலாரிட்டி 1% கூட குறையில. இது நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு, அதையும் நான் பதிவு பண்ணுறேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டேட். பட் யதார்த்தத்தை நம்ம பேசி தான் ஆகணும். இந்த இஷ்யூ விஜயோட பாப்புலாரிட்டியில் எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்தல. எப்படி பார்த்தாலும் விஜய் அவருடைய அரசியல் ஆபத்தான பாதையில் போகிறது. அவர் ஒரு ஆபத்தான மனிதராகத்தான் தெரிகிறார். பட் கண்டிப்பாக திமுகவுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய சவாலை உருவாக்கி இருக்கிறது. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் விஜய்க்கு எதிராக நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் எல்லா கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவாக இருந்து திமுகவுக்கு எதிராக நிற்குது. சீமான் விஜயை மட்டுமே தாக்கி பேசிகிட்டு இருந்தார். கடந்த ஒரு வருடங்களாகவே பேசியிருந்தார். கடுமையான தாக்குதலுக்கு இருந்தார். ஆனால் சீமானும் அந்த இடத்துல டோட்டலாகவே அரசாங்கத்துக்கு எதிராக தான் நிற்கிறார். விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தமிழ்நாட்டினுடைய மக்கள்கிட்ட அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அரசியல் தலைவர்களும் அந்த ஒரு பாணி தானே எடுத்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எதிர்கட்சிங்க விஜய்க்கு ஆதரவாக திமுக எதிராக அணிதிரள ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளை தவிர திமுக கூட்டணி கட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கில் யாருமே இதை பெருசாக பேச மாட்டேன்றாங்க. ராகுல் காந்தி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதை காங்கிரஸ் ஹைகமாண்ட் அகில இந்திய தலைமை உறுதிப்படுத்துது. அது கன்ஃபார்ம்டு நியூஸ். இப்போ அமித்ஷா விஜய் கிட்ட பேசினார்ன்றது அன்கன்ஃபார்ம்டு நியூஸ். தினமலரில் நியூஸ் போடுறானே ஒழிய அதிகாரப்பூர்வமாக அது யாரும் ஊர்ஜிதப்படுத்தலை. ஆனால் ராகுல் காந்தி விஜயோட பேசினான்றதை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார். அப்போ இது பெரிய நியூஸ். அப்போ திமுகவை இவ்வளோ விமர்சிக்கிற, உதயநிதி எவ்வளோ விமர்சிக்கிற, ஸ்டாலின் குடும்பத்தை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிற ஒரு தலைவரோட, புதிய கட்சி தலைவரோட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அது திமுகவுக்கு விடப்படுகிற ஒரு மெசேஜ். திமுகவுக்கு செக் வைக்கிறாங்க. திமுகவுக்கு செக் வைக்க முயற்சிக்கிறாங்க. திமுகவுக்கு செக் வைக்க நாங்கள் தயாராக இருக்கோன்னு ஒரு சமைக்கைய ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. நாளைக்கு நாங்களே அவங்களோட போனாலும் 60-70 சீட்டை வாங்கி நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் விஜயை விமர்சனம் பண்ணும்போது ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறாருன்னா என்ன கதை? அது மாநில முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு, ஒரு கூட்டணி கட்சியில் பேசுறாருன்னா நடக்கிற ஃபீல்டுக்கே போல விஜய் மேலே தான் குற்றச்சாட்டு வைக்குது. அவருடைய ஒரு டிஎம்கேக்கு காங்கிரஸ் கொடுக்குற மெசேஜ், இது பாரு நான் உன்னை நம்பி இருக்கேன்னு நினைக்காத, எனக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றது தான். விஜய்கிட்ட பேச முடியும், அவன்கிட்ட பேச முடியும், என்னால் முடியும், அதெல்லாம் பண்ணி காட்டிட்டேங்கிற மாதிரி. ராகுல் காந்தி இப்போ விஜய் கிட்ட பேசுனது இந்த தருணத்தில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தெளிவான எச்சரிக்கை. மாநில தலைவர் செல்வ பிறந்தவங்க அதே பணியை பின்பற்றுறாரு. அதே விஷயத்தை தான் அவரும் இது பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெம்ட்லாம் யாருமே அங்கேயும் வைக்கல. எல்லாருமே அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னராக தான் இது பண்ணுறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளே அதை தான் பண்ணியிருக்கு. ஆமாம், நேச்சுரலி அவங்க இந்த நேரத்தில் விஜய் கைவிட விரும்ப மாட்டாங்க. திமுகவுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் வளர்றது தான் அவங்க விரும்புவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே இல்லை. ஒட்டு மொத்தமாக ஆளுங்கட்சி காலடியில் ஊடகங்களும் பெரும்பாலான எதிர்கட்சிகள் புத்தி இல்லாமலும் செயல்படும் போது திமுகவுக்கு எதிராக கிரெடிபிளாக யாராவது பாப்புலர் வாய்ஸஸ், தங்கள் துறைகளில் புகழ்பெற்றவர்கள் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை பிஜேபி ரசிக்கும், காங்கிரஸ் ரசிக்கும். ரெண்டு பேரும் அதை ஈக்குவலாக ரசிப்பாங்க. காங்கிரஸ் விட்டு பிஜேபி அதிகமாக ரசிக்கும். பட் அவர் பிஜேபிக்கு போவாரான்னு தெரியாது. அவரோட நேச்சுரல் சாய்ஸ் காங்கிரஸ். ஆனால் அது காங்கிரஸ் ரெண்டு விஷயம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது. ஒன்று, காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் திமுக விட்டு வெளியில் வராது. ரெண்டாவது உங்களுக்கு இப்போ விஜய் எந்த அளவுக்கு நம்பத்தகுந்தவராக இருப்பார் காங்கிரஸுக்குன்றது, அந்த ஒரு காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சன்னிங் இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு குழப்பமும் அதற்கு ஒரு காரணம். அவ்வளோ சீக்கிரமாக அது நடக்காது. ஆனால் ஒரு எச்சரிக்கை. இவ்வளோ இந்த சம்பவத்தில் விஜயோட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா, ஸ்டாலினோட பேசுனா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ராகுல் காந்தியோட பேசுகிறாருன்னா அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூட்சமே. காங்கிரஸ்லேருந்து யாருமே விஜயை குறை சொல்லவே இல்லையே. நேற்று காங்கிரஸ் கேசி வேணுகோபால், ஜோதிமணி எல்லாம் போய் அவங்க நிவாரணம்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களும் வாய் திறக்கல. பிஜேபி என்டிஏ டெலிகேஷன் ஏமமாலினி எல்லாம் வந்தாங்க, அவங்களும் விஜயை சொல்லலை. அதுவும்
பிஜேபி வந்து ஒரு குழு அமைக்கணுங்கிறதுல வந்து பண்ணிக்காது. அரசாங்கம் சார்பா ஒரு விஷயம் வந்துட்டு இங்க ஆமா. நடந்திருந்தா பரவாயில்ல. ஆமா. ஜேபி நட்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. ஹேமமாலினி தலைமையில ஒரு குழுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. தெலுங்கு தேசம், சிவசேனா எல்லா கட்சிகளையும் மெம்பர்ஷிப்பாக போட்டு வராங்க. அவங்களும் அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. ஆமாங்க. அதான் சொல்கிறேனே, இது மொத்தமாக இது வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. களத்தில் திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் திரும்பி இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் இவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு வெளியிடுறாங்க. விஜய்க்கு சார் விஜய் அதான் சொல்லேனே, இது ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பப்ளிக் ஆங்கர் வந்து அந்த கூட்டத்தை கூட்டினவங்க மேலே எவன் ஸ்பீக்கரும் அவங்க மேலே திரும்பும், அரசின் மேல் திரும்பி இருக்கிறது. வரும் நாட்கள் திமுகவுக்கு சவாலானவை, அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க நினைக்கிற மாதிரி விஜய் வந்து அசால்ட்டாக டீல் பண்ண முடியாது. இந்த சம்பவம் ஆஸ் ஆஃப் நவ் மெல்ல 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 திமுகவுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சுலபமாக திமுக அதை கவனத்தில் கொள்ளுதோ திமுகவுக்கு நல்லது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த இவ்வளோ 42 பேர் செத்துருக்கான். இந்த சம்பவம் ஆளுங்கட்சிக்கு எதிராக போகுது, ஏன்னா இது எதிர்கட்சியோட மீட்டிங்கு, ஆளுங்கட்சிக்கு எதிராக போகுதுன்னா ஐ திங்க் திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம். இது போன்ற சம்பவங்களை வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு ஏடிஎம்கே காலத்தில் நடக்கிறப்ப திமுக அதை அழகாக வந்து பயன்படுத்தி தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், பயன்படுத்துறதுக்கு ஆள் இருக்கணும். அதுதான், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். பட் ஒன் திங் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 4 நாளில் நான் பேசி பார்த்த வரைக்கும் 50 பேருக்கு மேலேயாவது. விஜயோட பாப்புலாரிட்டி 1% கூட குறையில. இது நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு, அதையும் நான் பதிவு பண்ணுறேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டேட். பட் யதார்த்தத்தை நம்ம பேசி தான் ஆகணும். இந்த இஷ்யூ விஜயோட பாப்புலாரிட்டியில் எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்தலை. மாறா திமுக அரசாங்கத்தின் மீது திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் தான் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்தியா அலையன்ஸும் சரி, இங்கே இந்தியா அலையன்ஸும் சரி, 2 கட்சியிலுமே விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்துட்டு இந்த விஷயத்து மூலம் வெளிப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. அங்கிட்டு ஹேமமாலினி சைடு, இந்த சைடு வந்துட்டு ராகுல் காந்தி. இவர்கள் இருவருமே சென்டர் பாயிண்டில் விஜயை வச்சு கூட்டணி அமைப்பதற்கான, இங்கே இல்லைன்னா இங்கே எனக்கான சான்ஸ் இருக்குது, நாங்கள் விஜயோட அந்த ரேப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோங்கிறத 2 பேருமே காட்டியிருக்காங்க இந்த வட்டம். ஆமாம், அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான சுச்சுவேஷன். 2 பேருமே, காங்கிரஸ் கேசி வேணுகோபாலோ ராகுலோ யாருமே வந்து செல்ல பெருந்தகையோ விஜய்க்கு எதிராக எதுவுமே பேசாததான் விஷயம். திமுக மட்டும்தான் விஜய்க்கு எதிராக பேசுது. திமுகவோட ஒரு விங்கா, ஒரு பிரிவாக இருக்குல்ல விசிகா, திமுகவோட பல அணிகளில் ஒரு அணி வந்து விசிகா. அந்த விசிகா வந்து திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு எப்பயுமே இருக்கிற கட்சி. அவங்க விஜய்க்கு எதிராக இப்போ பேசுகிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் பெருசாக பேசுகிற மாதிரி, காங்கிரஸ் வந்து பேசலைங்க. காங்கிரஸ்லேருந்து விஜய்க்கு எதிராக எதுவும் வரல. கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ அந்த விஷயத்தை பேசியிருக்காங்களே தவிர்த்து பெரிய அளவில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ரியாக்ட் பண்ணல. ஏங்க ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுகிறாருன்னா வேற என்ன உங்களுக்கு வேணும்? இது திமுக மூக்க இருக்கிற வேலை. இது அது கேசி வேணுகோபால் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, மற்ற தலைவர்கள் பேசியிருந்தா பரவாயில்ல. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுகிறாரு. எந்த விஜய்? ஸ்டாலினையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் கடுமையாக விமர்சிக்கிற விஜயோட ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அது திமுக வைக்கிற செக். ஸோ பல டெவலப்மெண்ட்ஸ் இந்த இன்சிடெண்ட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து அவருடைய அரசியல் ஆபத்தான பாதையில் போகிறது. அவர் ஒரு ஆபத்தான மனிதராகத்தான் தெரிகிறார். பட் கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சவாலை உருவாக்கி இருக்கிறது. வரும் நாட்கள் திமுகவுக்கு சவாலானவை. இந்த இஷ்யூவை வந்து எலெக்ஷனில் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலான்னு திமுக நினைக்குது. முதல்ல திமுக இந்த பழியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஏன்னா இது திமுக எதிராக என்று திரும்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு அமைச்சர்களே வந்து அவ்வளவு தூரம் அழுகுறாங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு விரைந்து சென்று விஜய் அழுகல. எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப சொல்றாரு, அழுவது போல் நடிக்கின்ற அமைச்சர்னு சொல்லி. நடிக்கிறானோ நடிக்கலையோ, குறைஞ்சபட்சம் நடிக்கவா செய்யறான். நீ ஸ்பாட்டுக்கே போகல. அன்பில் மகேஷ் ஆஸ்காருக்கு போட்டியிடுகிறார் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அட்லீஸ்ட் அவராது போட்டிடுறாரு, நீ ஸ்பாட்டுக்கே போலையா? விஜய் சொல்றேன், அறிக்கையை மட்டும் கொடுத்து நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்க போய் அந்த நடிப்பாங்க நடிக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். நடிக்க சீமான் ஸ்பாட்டுக்கு போனாரு. எல்லா கட்சியும் சிறு கட்சிகள் கூட வந்து ஸ்பாட்டுக்கு போய் அங்க நிவாரணம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அதனால இது அவ்வளோ ஈஸியா விஜய் அங்கே போவாதது ஏற்புடையதல்ல. அதை விட முக்கியமானது அவருடைய நேற்றைய அந்த வீடியோ, 4 நிமிட வீடியோ வந்து மிகுந்த அவர் வந்து ஒரு சுயமோகியாக இருக்கிறார் என்ற ஒரு நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்கு என்கின்ற குற்றச்சாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது. இவ்வளோ பெரிய துயர சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய விஜய் தான். அவர் முதல் வார்த்தையை எப்படி தொடங்கி இருக்க வேண்டும் தன்னுடைய பேச்சில் என்றால், தன்னுடைய பேச்சில் முதல் வாசகமாக அவர் தெரிவித்திருக்க வேண்டியது, நடந்த சம்பவத்திற்காக நான் வருத்தப்படுகிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன்.
அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது பெருந்தன்மையாக இருந்திருக்கும். அது சிறு இல்லை. குடும்பத்திற்காகவாச்சும் நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்லணும். அவர்களுக்காகவாச்சும் அந்த வார்த்தையை தார்மீக சொல்லியிருக்கணும். பொறுப்பேற்கிறேன், மன்னியுங்கள். ஃபோன் பண்ணியாச்சும் பேசியிருக்கணும் பேசியிருக்கணும். எல்லாருக்கும். தார்மீக பொறுப்பேற்கிறேன், வருந்துகிறேன், தார்மீக பொறுப்பேற்கிறேன், என்னை மன்னியுங்கள்னு சொல்லியிருந்தா எங்கேயோ போயிருக்கேன் ஒரு புகழ். ஆனா விஜய் அந்த இடத்துல வந்துட்டு டோட்டலா தவற விட்டார். கம்ப்ளீட்டாக திமுக பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா சார். விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இந்த விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒரு மௌனம் சாதித்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கலாமா? ஒரு அடுத்த ஒரு கூட்டணி வந்துட்டு அவ்வளோ அமைவதற்கான- ஈஸியாக அது அமையும்னு எனக்கு தோணலை. அடுத்த 7 மாதம் இருக்குது. இதை திமுக எப்படி கையாள போகுது, நீதிமன்றங்கள் இது எப்படி நடக்க போகுது, வேறு ஏதாவது புது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா இந்த இஷ்யூவில், இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 7 months எலெக்ஷனுக்கு இருக்குது. கரெக்டாக இது அக்டோபர் இன்னைக்கு அக்டோபர் வந்து வந்துருச்சு. 6 மாதம் தான். மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு. 6 monthsல எலெக்ஷன். 6 monthsல எலெக்ஷன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெரிதாக்கப்படும். அது உள்ள அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டை வாங்கி இவங்க எதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அருணா ஜெகதீசன் கமிட்டிக்கு ஸ்டே கேட்பாங்க. ஏன்னா துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலையும் எடுத்திருந்தாங்க. ஆமா. ஏற்கனவே அதுலயும் அவங்களுடைய கமிட்டியினுடைய அறிக்கை தாக்கல் ரெண்டாவது வந்து அவங்க செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஒரு அரசோட ஆதாயம் பெறக்கூடிய ஒரு குழுவில் இருக்காங்க. இருக்கிறாங்க. அதுல இருந்துட்டு அவங்க எதையும் அவங்க வந்துட்டு பண்ண முடியாது. கவர்மெண்ட் கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு ஜுடிஷியல் கமிஷனில் அவங்க இருக்க முடியாது. கண்டிப்பாக யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க. ஸ்டே கேட்டு தான் போவாங்க அவங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. விஜய் இது கட்சியில யார் யாரு- விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு அப்படின்றது உண்மை, நான் மறுக்கல. ஆனால் இது விஜய்க்கு வந்து ஒரு பெருத்த பின்னடைவு. விஜய் நம்ம பின்னால் தள்ளிட்டோம், நம்ம கை ஓங்கிடுச்சுன்னு திமுக நினைத்தது என்றால் அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. களத்தில் விஜயோட செல்வாக்கில் அவரோட சப்போர்ட் பேஸில் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. மாறா பப்ளிக் ஒப்பீனியன் திமுக எதிராக திரும்ப ஆரம்பிக்குது. முழுக்க முழுக்க வந்து திரும்ப ஆச்சு. திமுக அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஃபெயிலியர் அந்த ஆயிடுச்சு. இடத்த முழுக்க அப்படிங்கிற முழுக்க விஷயம். பொதுமக்கள் மத்தியில் இதுக்கு காரணம் அரசாங்கமும் திமுகவும் தான்ற எண்ணம் ரொம்ப 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 வலுவாக இருக்குது. நாள் கூட கூட விஜய்க்கான ஒரு இது support இதுங்கிறது base process அதிகமாகுது. ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை திமுகவுக்கு. அவர்கள் அடிப்படையில் ஒரு ரசிகர் மன்றத்தோட டீல் பண்ணுறாங்க, அரசியல் கட்சியோட டீல் பண்ணல. அதை புரிஞ்சுக்கணும். ரசிகர் மன்றத்தோட தான். ஆமாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது இந்த துயர சம்பவம் யார் இதுக்கு காரணமோ அவங்க பக்கம் திரும்பாமல் அரசாங்கத்தின் பக்கமும் திமுக பக்கமும் திரும்பி இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனையாக தலைவலியாக தான் இது திமுக உருவெடுக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.